ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் இன்னைக்கு நம்ம பானாசுரன் கதை பார்க்கலாம். பானாசுரன் கதையை சொல்கிறேன். ஒவ்வொரு 10 பாட்டு முடிஞ்ச உடனேயும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஸ்டோரியை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த 10 பாட்டு அடுத்து ஆரம்பிக்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னைக்கு பானாசுரன் கதையை பார்க்கலாம். பானாசுரன்றது யாருன்னா, நீங்கள் சிவகோயிலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், பானலிங்கம்னு இருக்கும். பானலிங்கம்னு கோயிலில், சிவன் கோயில் எல்லாம் போனீங்கன்னா பின்னாடி அந்த சுத்து பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பானலிங்கம்னு ஒரு லிங்கம். பானலிங்கம் இல்லாத சிவன் கோயிலே கிடையாது. அது பேரை எழுதாமனா விட்டுருப்பாங்க. ஏன்னா பாணன் அவ்வளவு பாணன்ற ஈஸ்வர அவன் அசுரன். அவன் ஈஸ்வர பக்தி ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப ஜாஸ்தினா ஒரு அளவு இல்லை. ராவணனை போல 1000 பங்கு ஈஸ்வர பக்தி ஜாஸ்தியாகும். ஈஸ்வரனே அவனுக்கு சர்வீஸ் பண்ணான். அந்த மாதிரி அவன் அவ்வளவு பெரிய பாணன்றவன். அவன் ஒரு அசுரன். அவன் யாருன்னா மகாபலியோட 100 பிள்ளைகளில் முதல் பிள்ளை அவன் தான். மகாபலி சக்கரவர்த்தியை மகாவிஷ்ணு சம்ஹாரம் பண்ண அப்புறம், மகாவிஷ்ணு அழிச்ச அப்புறம் பாணன் தான் ராஜா, அடுத்த ராஜாவாகிறான். அதுலேருந்து அவனுக்கு மகாவிஷ்ணு மேலே ஒரு வெறுப்பு. நம்ம அப்பாவை கொண்டுட்டாருன்றது மகாவிஷ்ணு மேலே தாழ முடியாத வெறுப்பு அவனுக்கு. அதனால் மகாவிஷ்ணுவை மட்டும் அவனுக்கு ஆகாது. மீதி அவன் ஈஸ்வரனுக்கு ரொம்ப பக்தன். அவங்க ஒரு நாள் ஈஸ்வர பக்தி பண்ணப்ப பரமசிவன் பார்வதி கல்யாணத்துக்கு இவன் மேலே வாசிச்சானான் ஃபுல்லாக. அந்த முன்னாடி போகும் இல்லையா ஊர்வலத்தப்ப, அதில் மேலே வாசித்தவனான். இவனுக்கு அந்த மாதிரி கொடுப்பனையெல்லாம் கிடச்சிருக்கு. ஈஸ்வரன் நேராவது இவனோட ஈஸ்வர தவத்தை வெச்சு பாராட்டி, உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப, எனக்கு ஒன்றும் இல்லை, சோடிசபுரம்னு என்னோட தலைநகர். அவன் ஆனது ஒரிசா சைடு, சோனாப்பூர்னு இருக்கு பாருங்க. இப்போ கூட ஒரிசா சைடில் போனீங்கன்னா இருக்கும். ஒரிசாவோ பீகார்லேயோ வருவது அந்த பீகார், சோனாப்பூர். சோனாப்பூர் தலைநகராக கொண்ட ஆண்டவன் சோனாப்பூர் தான். அப்போ சோனிசபுரம்னு பேர். இந்த சோனிசபுரத்தை காப்பாற்றணும், காப்பாற்றி கொடுக்கணும் எனக்கு. இது இதுக்கு பாதுகாவல் வேணும், அதை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு ஈஸ்வரன்கிட்ட சொல்கிறேன். சொன்ன ஈஸ்வரன் சரி சோனிசபுரத்துக்கு பாதுகாப்பா, அதை நான் பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துறேன். அதை பண்ணிட்டு வரேன். இது இப்படியே இருக்கும்போது இந்த பாணனுக்கு ஒரு பொண்ணு உஷைன்னு. பாணன் அந்த மாயாஜால வித்தையெல்லாம் நிறைய தெரிஞ்சவன். அவன் குடும்பமே மாயாஜால வித்தையெல்லாம் நிறைய தெரிஞ்சுது. இவன் என்ன பண்ணுறான், அந்த உஷை என்ன பண்ணுற, கனவுல ஒரு அந்த உஷைக்கு ஆண் வாடையே காட்டாத இவன் வளர்க்குறான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தனியாக ஒரு மாளிகை வச்சு தனியாக எல்லா பெண் வேலைகளையும் போட்டு ஆம்பளைன்னா என்னென்னே தெரியாத ஒரு இதில் வளர்க்குறான். அவளுக்கு கனவுல ஒரு புருஷன் ஒரு ஆம்பளையை பார்க்குறான். அவனை பார்த்தோன்னே அவன் மேலே அவங்களுக்கு மயக்கம் வந்துடுது, மையல் கொண்டுடுறான் அவன் மேலே. அவன் யாருன்றத அப்படி பார்க்குறா. அவன் தான் மாய சக்தி தெரிஞ்சவ இல்லையா. அப்படி பார்க்கும்போது பார்த்தா இவளோட தோழி ஒத்திருக்கா சித்திரலாகான்னு. அவளை விட்டு பார்க்க சொல்கிறா. இவன் எங்கே இருக்கான் பாரு, இவன் இதில் இருக்கேன்னொடனே அவங்ககிட்ட இருக்க மாறுதல், அந்த உஷைக்கிட்ட இருக்க மாறுதல் எல்லாம் பார்த்தோடனே அவன் என்ன பண்ணுறான், தேடினா அனிருத்ரன்னு கிருஷ்ணனுடைய பேரன். அவன் தான்ன்றது தெரியுது. உடனே இவன் என்ன பண்ணுறான், உஷை அந்த சித்திரலாகான்ற தன்னோட தோழியை விட்டு அந்த அனிருத்தை கொண்டுரு அப்படின்றா. அவன் என்ன பண்ணுறா, போய் அப்படியே மாய விதையில் அவனுக்கு ஒரு சின்ன மயக்கத்தை உண்டு பண்ணி அப்படியே கட்டிலோடு தூக்கின்னு உஷை முன்னாடி வச்சுடுறான். உஷை என்ன பண்ணிடுறா, எவ்வளோ வித்தைகள்லாம் தெரிஞ்சுவேன். இவன் ஒரு திரைச்சீலையை ஆக்கி பகலில் திரைச்சீலையை போட்டும், நைட்டில் அவனோட ஒரிஜினல் உருவம் அனிருத்தரோட உருவத்தை வர வச்சும் அவன் கூட கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படியே இது கந்தர்வ கல்யாணம் ஆகிடுறது 2 பேருக்கும். இது பாணனுக்கு தெரியாது. பாணன் எவ்வளோ தேடி பார்க்குறான். பாணனுடைய மனைவி பேர் என்னமோ டக்குன்னு ஞாபகம் வரல. அவள் என்ன பண்ணுறா, அவளுக்கு தெரிஞ்சு போகிறது இது விஷயம். தெரிஞ்ச உடனே அவள் என்ன பண்ணுறா, ஐயோ இது விருந்தா, அவள் பேர் விருந்தா, அது ஏன் இது மாதிரி ஆகிட்டு என்ன ஆக போகிறதோ தெரியல, விருந்தைன்னு பேர் விருதை. அவள் இது மாதிரி தெரிஞ்சு போயிடுது. அவள் கண்டுபிடிச்சிடா பொண்ணுக்கிட்ட வர மாற்றங்கள், அவகிட்ட உடம்புல உடல் ரீதியான மாற்றங்கள், அவள் மன ரீதியான பேசுறது, இதெல்லாம் வச்சு என்ன ஏதுன்னு கேட்குறா. அவள் சொல்ல மாட்டேங்கிறா. அவள் பொண்ணு அவளோட தோழி சித்திரலேகாவை கேட்குறா. அவள் சொல்லிடுறா எல்லாத்தையும். ஐயோ இது பெரிய தலைவலியாச்சே, இப்போ அவனை கொடுத்துட்டாளேன்னொடனே அங்கே இங்கே எப்படியே இருக்க, அங்கே தேடுறான், அனிருத்தரை தேடுறான். இவன் கூட இவன் இங்கே வந்துடுறான் இல்லையா, அங்கே அனிருத்தனை காணணுன்னே தேடுறான். எல்லாரும் தேடிக்கிட்டு பார்த்துட்டு கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறான், உங்கள் பேரன் அனிருத்தனை காணும் அப்படின்னு அவன் தேடுறான். பேரன்னா அவன் எப்படி பேரன்னா, ருக்மிணியோட பிள்ளை பிரத்யும்னோட பிள்ளை அனிருத்தன். அந்த இதில் பேரன். பேரனை காணணுன்னே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, பார்க்குறார். ஞான திருஷ்டியில் பார்க்குறாரு. அவள் இங்கே உஷைக்கிட்ட தங்கியிருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு போகிறது.
பேச்சு போகிறது அவனும் அந்த அனிருத்தனும் உஷையை பார்த்த உடனே மயங்கிறான். அனிருத்தனும் உஷையை பார்த்து மயங்கிறான். அதுதான் முக்கியம் இங்கே கொண்ட உடனே. ரெண்டு பேருக்கும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாள். அவள் கந்தர்வ கல்யாணன்றது அவளுக்குள்ளேயே அந்த முடிவு பண்ணிக்கிறது. கந்தர்வ கல்யாணம்னு பண்ணுவாள். அந்த கந்தர்வ கல்யாணம் நடந்துருது ரெண்டு பேருக்கும். ஸோ வரார் கிருஷ்ணன் வரார். கிருஷ்ணன் வந்து பாணன் கிட்ட வந்து கேட்குறார். பாணன் தானே அப்பா. பாணன் கிட்ட வந்து பொண்ணு கேட்குறார். இந்த மாதிரி அனிருத்தனுக்கு பொண்ணை கொடுக்குது. அவன் கண்டபடி திட்டுறான். அவன் எங்கள் அப்பாவை கொண்டு நீ ஒன்று எதிர வந்தேன்னா உன்னை என்ன பண்ணுற பாரு, ஒன்று கண்டறி இருக்கக்கூடாது நீ போ அப்படின்றார். கிருஷ்ணன் இல்லை அனிருத்தன் வந்து இங்கே இருக்கான், அவகிட்ட தான் இருக்கான், உஷைக்கிட்ட தான் இருக்கான் அப்படின்றார். நம்ப மாட்டான் அவன். உடனே அவன் போய் பார்ப்பான். உஷைக்கிட்ட அனிருத்தம் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் அவன் ஞான விஷயில் பார்ப்பான். அவனோட மாய வித்தையில் பார்த்து மை போட்டு பார்த்து தெரிஞ்சவொடனே தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போனோடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. பாணனுக்கு மகாவிஷ்ணு கூட சண்டை போடுறான். ஒன்றுமே பண்ண முடியல. மகாவிஷ்ணு கூட சண்டை போடும்போது சோழிசபுரத்தில் தான் சண்டை நடக்குது. சோழிசபுரத்தில் சண்டை நடக்கிறதுன்னு ஒன்று அந்த சோழிசபுரத்துக்கு காவல் ஈஸ்வரன் இல்லையா, பரமசிவன் வந்துடுறார். பரமசிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சண்டைன்ற மாதிரி ஆகிடுது. பெரிய சண்டை பாட்டுக்கு நடக்கிறது. நாள் கணக்கில் வருஷ கணக்கில் நடக்கிறது. யுத்தம் முடிகிற மாதிரி தெரியல. மறுபடியும் பாணன் வரான். பாணன் வந்து இந்த சண்டையில் நடுவில் பாணன் வரான். பாணனுடைய 1000 கைகள் அவருக்கு ஈஸ்வரன் கொடுத்தது. 1000 கைகளை வர வாங்கி பெற்றவான். அவனோட 1000 கைகள் அவன் எடுத்து அம்பு விட்டான்னா ஒரே ஒரு அம்பு 1000 கையும் 1000 அம்பு விடும் ஒரே நேரத்தில். அது மாதிரி 1000 கைகள் ஒரு கையால் வெட்டுவான், ஒரு கையால் குத்துவான், இன்னொரு கையால் சாப்பிடுவான், இன்னொரு கையால் தலையை வெட்டுவான், இன்னொரு கையால் வேறு ஏதோ வேலையை பண்ணுவான். அது மாதிரி 1000 கையிலும் 1000 வேலை பண்ணக்கூடிய அந்த மகாசக்தி படைச்சவன். அவன் என்ன பண்ணுறான், அவன் சண்டைக்கு வரான். அவன் வந்து 1000 கையிலையும் அவன் வெளில எடுத்து விடுறான். கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, இவர் விடுற ஒரே அம்பில் எல்லாத்தையும் அந்த 1000 இதையும் மாற்றி பண்ணுறார். என்ன பண்ணுறதுன்னு ஒன்று ஒவ்வொரு கையாக அறக்கிறார். அதான் இதில் ஒரு இந்த திருவிளையாடல் பாசத்தில் நீ பாத்திரக்கூடாது தான் நினைக்கிறேன். தீப்பொறியாலே திகழ்திரு சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒட்டுண்ட குடிகுடி ஆட்சி செய்கின்றான் மாயப்பொருபடை வாணனை. மாயப்பொருபடை வாணன்றது வந்து வாணனை. மாயப்பொருபடை வாணனை 1000 தோளும் பொழி குருதி வாயை சுழற்றிய வாழி வெள்ளானுக்கு பல்லாண்டு குருதுமேனு வந்து முடியும். அந்த இதில் அந்த வாணனோட 1000 கைகளே அறுத்துடுறாரு. அறுத்துட்டு அவன் நிற்கிறான். அவன் நிற்கும்போது அவனுக்கு கொஞ்சம் புரியுறது, நம்ம கையை 1000 கையை அறுக்கிறதுனா யாரால் முடியும்னு. ஈஸ்வரன் வந்து தடுக்கிறார். ஈஸ்வரன் வந்து அவருக்கு பதிலாக சண்டைக்கு வரார். ஈஸ்வரன் வரும்போது மகாவிஷ்ணு ஈஸ்வரன்கிட்ட வேண்டுறார். இது நம்ம 2 பேரும் சண்டை போட்டுருக்கிறது சரியில்லை, எவ்வளோ காலம் தான் நம்ம சண்டை போட்டுக்க முடியும், நீ அவன் நான் அறுத்தை காப்பாற்றுவேன்னு சொன்னேன், அதுக்காக நம்ம இவ்வளோ நாளும் சண்டை போட்டோம், இது ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னோடனே என்ன பண்ணுறார், ஈஸ்வரன் வந்து மகாவிஷ்ணுவோட சேர்றார். ஒன்றா சேர்த்து அவனுக்கு பாணனுக்கு காட்சி தர. பாணனுக்கு இப்படியே மகாவிஷ்ணு அவங்க காட்சி தர. அதே உருவத்தை அப்படியே ஈஸ்வரன் அவங்க காட்சி தர. மகாவிஷ்ணு அவங்க காட்சி தர, ஈஸ்வரன் காட்சி தர. இது மாதிரி பார்த்த உடனே என்ன ஆகிடுறது, அவனுக்கு வந்து பாணனுக்கு வந்து நிஜமாகவே ஒரு இது வந்துடுது. மனசில் ஒரு ஈர்ப்பு வந்துடுது. ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஈஸ்வரனும் ஒன்றுன்றா இல்லையா, அதுதான் இங்கேப்பா ஈஸ்வரனும் பெருமாளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அது பண்ண ஈஸ்வரனும் சொல்கிறாரு. அது நானும் மகாவிஷ்ணுவும் ஒன்று தான், நீ மகாவிஷ்ணு கிட்ட சண்டை போடுறது என்கிட்ட சண்டை போடுற மாதிரி தான் அப்படின்றார். உடனே அப்புறம் பாணன் வந்து சந்தோஷப்பட்டு, அப்போ தான் பாணன் வந்து அவன் கையெல்லாம் அறுந்துடுறது இல்லையா, அவன் வந்து வேண்டிக்கிறான். அப்போ தான் கேட்டுக்கிறான், எனக்கு வந்து என்ன நான் வந்து அவனுக்கு அவன் வந்து இரவா வரம் பெற்றவன், ஞாபகம் வச்சுக்கோ, ஆஞ்சநேயர் மாதிரி ஆஞ்சநேயர் மாதிரி சஞ்சீவி, அவன் சிரஞ்சீவி. அவனை ஒன்றும் அவன் வந்து அவனுக்கு சாவே கிடையாது. அதனால் அவன் என்ன பண்ணான், மகாவிஷ்ணு காலில் விழுந்துட்டு சேவிச்சு மகாவிஷ்ணு வந்து இது பண்ணி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அனிருத்தனுக்கு வந்து உஷையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். பெருமாளை ஏற்றுக்கிறான். ஏற்றுட்டு அப்புறம் அவளுக்கு அடிபணிஞ்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி பாணனோட அவன் கூட நல்ல விதமாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பாணனுடைய கதை இப்படி. இந்த வந்து ரொம்ப பாணனுடைய சரித்திரம்ன்றது ரொம்ப பரிபூர்ணமான சரித்திரம். நான் இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். பாணனுடைய கதை பெரிய கதை. நாளையிலேருந்து நம்ம நீராட்டல் பதிகம் பார்ப்போம். இந்த ஒவ்வொரு 10 பாட்டு முடியும் போது ஏதாவது ஒரு கதையை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் அடுத்த பதிகம் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பெரியாழ்வார் நாளையிலேருந்து பெரியாழ்வார் சொன்ன நீராட்டம் பாடல் 10 பாடலை அதை பற்றி யோசிப்போம். தேங்க்யூ.